Hi friends, welcome back to Tamil Dusky Queen channel. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறதா இருந்தால் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்மளோட ஸ்ருதி பாப்பா. இவங்களுக்கு தான் நான் மேக்கப் போட போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் பேபி ப்ராடக்ட்லேருந்து பயோடெக்கோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 1 minute நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட லிப்பை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கிறதுக்காக வேஸ்லினோட லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி, இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ண போகிறதில்ல. Nybaeவோட கன்சீலர் ஸ்டிக் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா Fair&lovelyயோட பிபி க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டிங் அவ்வளோக்கா இல்லாததுனால உங்களுக்கு லைட்டராக தெரிகிற மாதிரி இருக்கும். பாப்பா வந்து ரொம்பவே ஃபேராக இருப்பாங்க, நேரில் நல்லா செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டி ஸ்பஞ்சால் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஏடிஎஸோட பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐலைனர் போட்ட மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ப்ரௌன் பென்சிலை வந்து உங்கள் ஐலைனராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒர்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் போல்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனரோட ப்ரைஸ் வந்து 220 rupees ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. எக்ஸ்ப்ரெஸ் லைனர் அப்படின்ட்டு லைனர் எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் போல்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் 2 ஐஸ்லேயும். நெக்ஸ்ட் வந்து லாரியல் பாரிஸோட காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த காஜல் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ கரண்ட்டாக நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா காஜல் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே வந்து நான் வந்து ஐலைனர் வந்து கொஞ்சம் போல்டாக அப்ளை பண்ணதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டமான மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் கலரசன்ஸ்லேருந்து. எப்போவுமே காம்பேக்ட் பவுடரை ஒத்தி தான் எடுக்கணும், அப்போ தான் மேக்கப் லாங் ஸ்டேயாக இருக்கும். போட்டு ரப் பண்ணக்கூடாது. இந்த ப்ரஷ்ஷால் இன்னும் பஃபியான ப்ரஷ் வச்சுட்டு நல்லாவே ஒத்தி எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மேக்கப் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸோட லிப் பென்சில் தான். இது ரொம்பவே பிக்மெண்டட், ஒரு ரெட் கலர் ஷேட் மாதிரி மெரூன் கலந்த மாதிரி இருக்கும். நான் வந்து எப்போவுமே இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக இதை வரைஞ்சிட்டு நீங்கள் ஸ்மச் பண்ணி விட்டிங்கன்னா கூட லிப்ஸ்டிக் யூஸ் போட்ட மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன் நியூகல் பிராண்ட்லேருந்து. ஃபைனலாக பூ வச்சாச்சு. இப்படி தான் இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி விடலாம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே இந்த மிஸ்ஸெல்லர் வாட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுலாம் இருக்கவே கூடாது. எப்போவுமே சுத்தமான கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜான்சன்ஸ் பேபி ஆயில் இந்த மாதிரி எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி பேபி ஆயில் வச்சுட்டு காட்டன் பேடில் லைட்டாக எடுங்க, சூப்பராக ரிமூவ் ஆயிரும். நான் வந்து பாப்பாவுக்கு அந்த மாதிரி தான் பேபி ஆயில் வச்சு தான் ரிமூவ் பண்ணேன். சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கு கீழே நிறைய பேர் நீங்கள் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தோட ரிவ்யூவுமே போடுறேன். பட் எனக்கு அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு தெரியணும் இல்லைங்களா. 10 to 15 days ஆகும். ஸோ நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்தோட ரிவ்யூவுமே நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.